ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன். நிறைய பேர் யூபிஎஸ்சி படிக்கிறாங்க. அதில் முக்காவாசி பேர் யூபிஎஸ்சி குவிட் பண்ணுறாங்கன்னா, குவிட் பண்ணி அடுத்த எக்ஸாம் போகிறாங்கன்னா எந்த ஸ்டேஜில் குவிட் பண்ணுவாங்க? முக்காவாசி பேர் ப்ரிலிம்ஸ் தான். ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு வந்தவங்க மெயின்ஸில் மார்க் கம்மியாயிடுச்சு குவிட் பண்ணிக்கலாம்னு பண்ண மாட்டாங்க. செகண்ட் அட்டம்ப்ட்ல தேர்ட் அட்டம்ப்ட்ல மெயின்ஸ்ல கொஞ்சம் மார்க் புஷ் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போயிடுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கான்ஃபிடன்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் முக்காவாசி பேர் யூபிஎஸ்சி ஆசை வருந்தும் கிளியர் பண்ண முடியலன்னா அதுக்கு மெயின் ரீசன் ப்ரிலிம்ஸில் ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு புக்கில் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதும்போது ஒரு 200 மார்க்குக்கு 30 மார்க் 40 மார்க்னு வாங்கியிருப்பாங்க. அடுத்த டெஸ்ட் அதுக்கடுத்த டெஸ்ட் எல்லா டெஸ்ட்லையுமே இந்த 40லேருந்து 50லேருந்து மார்க் இம்ப்ரூவ் ஆகிருக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு யூபிஎஸ்சி ஒர்க் அவுட் ஆகாது போல. ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸே வரல, என்ன பண்ணிருக்கலாம்? குவிட் பண்ணிருக்கலாம். ஸோ யூபிஎஸ்சியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் ப்ரிலிம்ஸ்னால மார்க் இம்ப்ரூவ் ஆக முடியல, அதனால் குவிட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இந்த யூபிஎஸ்சி குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களோட ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனில் 2 சேஞ்ச் நான் சொல்கிறேன். இது 2 சேஞ்சை மட்டும் பண்ணி ஒரு 1 இயருக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அந்த இயரில் உங்களால் லாஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கும் இந்த அட்டம்ப்ட்டுக்கும் மார்க் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகலைன்னா அப்புறம் குவிட் பண்ணுங்க. நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஏன் சொல்கிறேன்னா என்னோட லாஸ்ட் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ வரைக்குமே ஒரு ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எழுதுறாங்க, அதில் மார்க் வந்து அவுட் ஆஃப் 200ல் 40-50 தான் வருதுன்னா உங்க மோஸ்ட்லி தப்பு பண்ணுறது 2 ஏரியா. அந்த 2 ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்களா ஆட்டோமேட்டிக்காக மார்க் இம்ப்ரூவ் ஆகிடும். பட் இந்த 2 சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி லெவலில் அடுத்த 1 கொண்டு போகிறது கஷ்டம். அதுக்கு ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் தேவை. பட் அதை நீங்கள் பண்ணி ஆகணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் மார்க் செக் பண்ணும்போது மார்க் கம்மியாக வருதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணியிருக்கோம்ல, மோஸ்ட்லி ப்ராப்ளம் அங்கே தான் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய கிளாஸ் வீடியோஸ் இருக்குது. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கான போர்ஷனை கிளாஸ் பார்க்குறது ஈஸி, கிளாஸை புரிஞ்சுக்கிறது ஈஸி, அடுத்த லெவல் டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறதும் ஈஸி. ஸோ உங்களால் போர்ஷன்ஸை முடிச்சிட முடியும். நிறைய சோர்சஸ் இருக்குது, எந்த கிளாஸ் பார்த்தாலும் சோர்சஸை முடிச்சிட முடியும். பட் கிளாஸ் வீடியோஸ் டெக்ஸ்ட் புக் படிச்சது எப்பயோ இருக்கும், ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி 2 மந்த்துக்கு முன்னாடி இருக்கும். பட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ரிவிஷன் பண்ணுவோம்ல. இந்த ரிவிஷனை நீங்கள் எஃபெக்டிவாக பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட்டில் என்ன பண்ணிருக்கலாம்? மார்க் கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ வாட் இஸ் எஃபெக்டிவ் ரிவிஷன்? அடிக்கடி பேசினது தான். ஒரு டெஸ்ட் போர்ஷனை புக்கில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21 டெஸ்ட்டுக்கு வருது, படிக்க ஆரம்பிக்கிறீங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணுங்க. புக்கை மூடி வச்சுட்டு நம்ம கிளாஸில் டெக்ஸ்ட் புக்கில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் படித்தோம், நமக்கு ஆர்டிகல் 21ல எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன் தெரியுது, நம்ம தோன்றதே கூடாது. நம்ம ப்ரையாரிட்டியில் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன் தோணுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட், ப்ரையாரிட்டி பண்ணி ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க. ஒரு 5 மினிட்ஸ். இந்த ரீகால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் புக் ஓப்பன் பண்ணி ஒரிஜினல் டெக்ஸ்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்த்தா நாம எந்த ஸ்டேஜில் இருக்கோன்றதை நமக்கு தெளிவாக தெரியும். இந்த ஸ்டேஜோட டெஸ்ட் எதுனா எத்தனை % மார்க் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த பர்சன்டேஜ் தான் நீங்கள் மார்க் வாங்கியிருப்பீங்க. லாஜிக் புரியுதா? ஒரு டெஸ்ட்டில் 200 மார்க்குக்கு ஒரு தடவை கிளாஸ் பார்க்குறீங்க, டெக்ஸ்ட் புக் படிக்கிறீங்க, அண்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்கன்னா இது உங்களோட ஹார்ட் ஒர்க்கே கிடையாது. இது உங்களோட நேச்சுரல் இன்பார்ன் டேலண்ட், அதாவது உங்களுடைய கேப்பபிலிட்டி. இது நீங்கள் நார்மலாக ஒரு நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் இந்த மார்க்கை வாங்கிட முடியும். அண்ட் இந்த கேப்பபிலிட்டி ஒரு ஆளுக்கு மாறும். சில பேர் 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60 இருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் சொல்லவே கூடாது. இது உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு கிளாஸை பார்த்துட்டு சும்மா புக்கை படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணாலும் மார்க் வந்துடும். பட் யூபிஎஸ்சிக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும் உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்க போறீங்கன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியணும். டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே தெரியும். அப்போ தான் நீங்கள் இன்னும் மார்க் இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றதை அந்த ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்? எது டெஸ்ட் போர்ஷனோ அந்த ஒவ்வொரு சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேஜும் சொல்கிறேன். சாப்டர்னா அதிகம். ஒரு சாப்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்ட்ரோ பேஜ் இருக்குல்ல, இந்த இன்ட்ரோ பேஜில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வரலாம், எல்லா பாயிண்ட்ஸ் எழுதுனதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்கே தெரியும் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம், நமக்கு ஞாபகம் வரல. அப்போ எந்த பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதுக்கப்புறம் தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி கிடையாது. யூ ஆர் ஃபாலோவிங் தி டெம்ப்ளேட். ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வழக்கமாக ஃபாலோ பண்ணுற டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணிருக்கீங்க. கிளாஸ் போறாரு, புக்கில் படிக்கிறாரு, டெஸ்ட்டுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறாரு, டெஸ்ட் எழுதுறாரு, மார்க் வருது, கம்மியாக இருக்குது, தப்பானதை படிக்கிறாரு, திரும்ப டெஸ்ட் எழுதுறாரு. அந்த டெம்ப்ளேட்டில் உங்களை ஒரு 1 இயர் வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் எப்போ படிப்பீங்கன்னா அப்போ அந்த ஃபுல் சைக்கிளில் உங்களுக்கான ஓன் ஸ்ட்ராட்டஜி ஓன் ப்ரிப்பரேஷனை உருவாக்குறதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் தான். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரிவிஷன் தான். அந்த ரிவிஷனை எஃபெக்டிவாக மாற்றும் போது, அதாவது பார்த்தோம்ல, எந்த பேஜை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு ரீகால் பண்ணிட்டு எந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களோ இது எல்லாம் தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. இந்த ஏரியாஸ் தான் நீங்கள் தப்பு பண்ணுற இடம். அப்போ அதை மட்டும் மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் வந்துச்சுன்னா கரெக்டாக வாங்க முடிச்சு செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ புரிஞ்சுல? அப்போ டெஸ்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ரீகால் மாதிரி ஒரு டெஸ்ட்டை எழுதி பார்த்துடுறீங்க. அப்போ அந்த டெஸ்ட்லேயே ஒரு பேஜ் எழுதி முடிக்கும் போது இதில் 10 பாயிண்ட் இருக்குன்னா நீங்கள் 70 மார்க் வாங்குறாங்கன்னா நீங்கள் இதில் கண்டிப்பாக 6க்கு மேலே கரெக்டாக இருக்க மாட்டீங்க. உங்கள் லெவல் இதில் தெரிஞ்சு போச்சு. அப்போ எந்த பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க் ஆகிடும், இம்ப்ரூவ் ஆகிடும். அதோட முக்கியமானது, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க தெரியுதான்னு செக் பண்ணிக்கிறது கூட யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் பார்த்துட்டீங்க, ஒரு சாப்டர் பார்த்தாச்சு, புக்லையும் படிச்சாச்சு, ஓகே. டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? ரிவைஸ் பண்ணுறீங்க. ரிவைஸ்க்கு முன்னாடி அந்த சாப்டரை அந்த ஒவ்வொரு பேஜாக ரீகால் பண்ண போகிறீங்க. ரீகால் பண்ணி முடிச்சிருப்பீங்களா? அடுத்து புக்கில் பார்க்குறீங்களா? புக்கில் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருப்போம். இப்போ டெஸ்ட் எழுத போகிறோம், ரிவிஷன் பண்ணியாச்சு, எஃபெக்டிவாக முடிச்சாச்சு. இப்போ டெஸ்ட்டில் இந்த சாப்டரில் ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ, பி, சி, டி எந்த 4 ஆப்ஷன் வருதுன்றதை அனலைஸ் பண்ண முடியும். நம்ம ரீகால் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட் வந்திருக்கா, மிஸ் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். லாஜிக் புரியுதா? எல்லாராலையுமே இந்த ஒரு பேஜை பார்க்காம எழுத போகிறோம்னா அதில் இருக்கிற 10 பாயிண்ட் எழுத முடியாது.
கரெக்டா? சில பேர் 3 பாயிண்ட் இருப்பாங்க, சில பேர் 5 பாயிண்ட் இருப்பாங்க, சில பேர் 7 பாயிண்ட் இருப்பாங்க. அடுத்த டெஸ்ட்ல கம்பேர் பண்ணோம்னா நாம ரீகால் பண்ணோம்ல, நம்ம எழுதிட்டோம்ல, அந்த பாயிண்ட் நமக்கு எக்ஸாம் வந்திருக்கா, மிஸ் பண்ண பாயிண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மிஸ் பண்ண பாயிண்ட் தான் வந்திருக்குன்னா ஓகே, அப்போ நமக்கு ஒரு சாப்டர்ல எது இம்பார்ட்டன்ட் லைனே தெரியல. அப்ப நம்ம மைண்ட்ல எதெல்லாம் இருக்குதோ அது விஷயமே கிடையாது. நம்ம எதெல்லாம் மிஸ் பண்றோமோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை படிக்கணும். அப்படியே ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அடுத்த டெஸ்ட்ல இம்ப்ரூவ் ஆகும். எஃபெக்டிவ் ரிவிஷன் அர்த்தம் நம்மளே சேஞ்ச் பண்ற ஒரு மெத்தட் ஆஃப் ரீடிங். சம்டைம்ஸ் இப்படி ஆகலாம், பரவாயில்ல நம்ம மிஸ் பண்ண எந்த பாயிண்ட் வரல, அப்ப நம்ம எதெல்லாம் யோசிக்கிறோமோ அதான் கரெக்ட் போல. அப்ப என்ன பண்ணலாம், எதை நம்ம எக்ஸாம் கொண்டு தெரிய வருது, புக்ல படிக்கிறதுக்கு முன்னாடி நாம லிஸ்ட் பண்ணுவோம், அதெல்லாம் எக்ஸாம் வரும், ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பை யாரெல்லாம் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மார்க்ல சேஞ்ச் வரும். இது என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு வரைக்குமே லாஸ்ட் 7 இயர்ஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வராங்கன்னா நான் அவங்க கிட்ட வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா ஒரு கொஸ்டின் கேட்பேன். டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர்ல நான் ஒரு 4 கொஸ்டின் கேட்பேன். அந்த 4 கொஸ்டின்ல எல்லா ப்ரையாரிட்டி பாயிண்ட்ஸும் அவங்களால சமரைஸ் பண்ண முடியுதான்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். புக் எடுத்து பார்ப்பாங்க, ஓகே நமக்கு எல்லாம் மறந்து போச்சு, ஓகே இவங்க ரிவிஷன் பண்ணுவோம். இந்த ஒரு சின்ன ப்ராசஸ் நிறைய பேரோட மார்க் இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. அண்ட் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும், ஸ்கூல்ல பண்ணிருப்போம், பட் இப்போ பண்ண மாட்டோம். என்ன ரீசன் தான், ஒரே ஒரு ரீசன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 19. சரி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தோணுது எழுதி பார்க்கலாம்னு ஐடியா பண்ணுவோம். நம்ம எப்பயோ படிச்சது, வாய்ப்பே இல்லை, நமக்கு எதுவுமே ஞாபகம் வராது. என்ன பண்ணிடலாம், டேரக்டா புக்லேயே படிச்சிடலாம். எதுக்கு 5 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணணும், நம்ம ஒண்ணுமே தெரியாது, எல்லாத்தையும் படிச்சிடலாம். சில பேர் இப்படி பண்ணுவீங்க. மோஸ்ட் டிசாஸ்டர். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல யூ ஹேவ் டு ஃபேஸ் யுவர் ஃபியர். உங்களுக்கு ஆக்டிவா ரீகால் பண்றது ஒரு பயம் இருக்கு. அதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுக்கு எழுதி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு பயம் இருக்குன்னு அர்த்தம். உங்க மைண்டு மேல, உங்களோட நாலேஜ் மேல உங்களுக்கு கான்ஃபிடென்ட்ல பயமா இருக்கு. அப்படி தோன்றவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். டைம் வச்சுங்க 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாமே எழுதுங்க. ஒரு பாயிண்டா 2 பாயிண்டா 5 மினிட்ஸ்ல முடியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வருது, ஞாபகம் செக் பண்ணலன்னா என்ன பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை, எக்ஸாம்ல போயிட்டு செக் பண்ணி தான் ஆகும். எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இது வருமா வராதா, கரெக்டா இல்லையான்னு அங்க போய் யோசிக்கிறதுக்கு அந்த பயத்தை இங்கே காமிச்சிருங்க. கண்டிப்பா இந்த ரிவிஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு மார்க் குறையாது, எவ்வளோ பேக்வர்டா இருந்தாலும் சரி. அப்போ சில ஸ்டூடெண்ட்டுக்கு 5 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணாதான் ஒரு சாப்டர் மண்டல் நிற்கும். அர்த்தம் ஒவ்வொரு தடவை ரிவிஷன் பண்ணும்போதும், ஒவ்வொரு வாரமும் ரிவிஷன் பண்ணும்போதும், ஒவ்வொரு தடவையும் ஆக்டிவ் ரீகால் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு ஆக்டிவ் ரீகால் அப்பையும் உங்களோட லைன்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குல்ல, நீங்க ரீடைன் பண்றது அதிகமா இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது அதிகமாயிடுச்சுன்னா மார்க் என்ன ஆயிடும், இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ எதை பிலீவ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் லைக் தட் ஒரு புக்கை ஓன் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த புக்கை வாட்ச் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா இதுல எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல எந்த பாயிண்ட்ல நீங்க வீக்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்க எங்க வீக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அதுக்கு 2 ஆப்ஷன். இப்போ நான் சொல்ற ஆப்ஷன், நீங்க ஸ்டடியால இருக்கீங்கன்னா ஒரு சாப்டர் முடிச்சிட்டீங்கன்னா ஆப்போசிட் இருப்பார்ல அவங்ககிட்ட அந்த புக்கை கொடுத்து இந்த புக்கில் இந்த சாப்டர்ல ஒரு 3 கொஸ்டின் கேளுங்க. இது ஃபர்ஸ்ட் வழி. பட் இது எல்லாராலையும் பண்ண முடியாது. அதனால இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம், நாமளா எழுதி பார்க்குறோம், நாமளா ஒரு ஆக்டிவ் ரீகால் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, போஸ்ட் சால்விங் ப்ராசஸ்ல மாற்ற வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. எல்லாரும் வழக்கம் பண்றது, இந்த டைம்ல எல்லாரும் டெஸ்ட் எழுதுறாங்க. ஒரு டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்தா அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. இல்லை டெஸ்ட் போடுறாங்க. அண்ட் சில பேர் தப்பு பண்றாங்க. டெஸ்ட்டே போடாம நம்ம 100 கொஸ்டின் தப்பு தான் பண்ண போறோம். டெஸ்ட் எதையும் தப்பு தெரிஞ்சுக்கிறத விட ஆன்சர் எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஒவ்வொரு லைன்ல இதெல்லாம் தப்பா இருக்குன்னு லேர்ன் பண்ணிக்கலாம். சில பண்றாங்க. திஸ் இஸ் ஆல்சோ மோஸ்ட் டிசாஸ்டர். உங்க மேல கான்ஃபிடென்ட் வைங்க. அட்லீஸ்ட் ஒரு லைன் ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும். உங்களை செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கிறதுக்கு எப்பொழுதும் பயப்படாதீங்க. எந்த ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு ஒரு செல்ஃப் டைம் கொடுங்க. நீங்க எதை படிச்சாலுமே அதை ஒரு தடவை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேல என்ன வந்திருக்கு, உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்றத எழுதி பாருங்க. அப்புறம் கம்பேர் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிங்க. கரெக்டா? இப்போ செகண்ட் ப்ராசஸ். இந்த டைம்ல டெஸ்ட் எழுதுறாங்க, தப்பான கொஸ்டினுக்கு ஆன்சர் எக்ஸ்பிளேஷன்ல இந்த லைன் ஏன் தப்புன்றதை படிச்சாச்சு. அப்போ 100 கொஸ்டின் முடிச்சாச்சு. என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு கொஸ்டினா தப்பானதை படிச்சு முடிச்சுட்டு மார்க் பார்த்துட்டு ஓகே அடுத்த டெஸ்ட் போயிடுறாங்க. பட் இந்த டெஸ்ட் முடிச்சிட்டீங்கல்ல, இதுல இருந்து தான் உங்களோட ஓன் இண்டிவிஜுவல் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்குது. அதாவது ஜியோகிராஃபில நீங்க எழுதின டெஸ்ட் கிளைமேட்டாலஜி டெஸ்ட் எழுதிங்க. அதில் மார்க் அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ல, கொஸ்டின் நம்பர் சொல்றேன், ஒரு அவுட் ஆஃப் 100ல 40 கரெக்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த கிளைமேட்டாலஜில மட்டுமே உங்களுக்கு தெரியாத 60 முக்கியமான ஏரியாஸ் இருக்கு. இந்த 60 ஏரியாஸ் தான் உங்களோட கிளாஸ், உங்களோட லேர்னிங் டெக்னிக். இந்த 60 ஹெட்டிங் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். என்ன கிடையாது, 60 சாப்டர் கிடையாது. ஒரு சாப்டர்ல ஒரு 15 பேஜ் இருக்குன்னா அந்த 15 பேஜ்ல நீங்க தப்பான ஏரியாஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு ஒரு 2 பேரா இருக்கலாம், இல்ல 3 பேரா இருக்கலாம், இல்ல ஒரு பேரா இருக்கலாம். அந்த எல்லா கீ ஏரியாஸ் இருக்குல்ல, அந்த ஏரியாஸ் ரிவிஷன் பண்ணும். ஸோ இது 2வது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. என்ன சொல்ற புரிஞ்சா, நீங்க ஜியோகிராஃபில கிளைமேட்டாலஜி டெஸ்ட் எழுதியாச்சு, அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ல 40 கரெக்ட். என்ன சரி, ஓகே மார்க் கம்மியா இருக்கு, என்ன பண்ணலாம், இன்னும் ரீடெஸ்ட் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. ரீடெஸ்ட்டுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு படிச்சிங்களே, சிலபஸ்லாம் படிச்சுட்டு போனீங்களா, அதே மாதிரி அதே சிலபஸை மறுபடியும் ரிவிஷன் பண்ணிட்டு போனா அதே மார்க் தான் வரும். ஒவ்வொரு ரீடெஸ்ட்லையுமே ரீடிங் மெத்தட் மாற்றணும். எப்படி மாற்றணும், இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு 60 கொஸ்டின் தப்பு இல்லை, அந்த 60 கொஸ்டின் ஏரியாஸ் இருக்குல்ல, அந்த ஏரியா மட்டும் தான் ரீடெஸ்ட்டுக்கு முன்னாடி படிச்சுட்டு போகணும். அது எங்க இருக்கும், அந்த புக்ல எங்க வேணா இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் என்ன பண்ணணும், தரவா படிச்சிடணும். அடுத்த ரீடெஸ்டோட பர்பஸ் என்னன்னா மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இந்த 60 ஏரியாவில் கொஸ்டின் வந்துச்சுன்னா நாம படிச்ச லைன் வருதா, கரெக்டாக வாங்குறோம்னு செக் பண்ணிக்கணும். கண்டிப்பா அந்த 60ல அட்லீஸ்ட் ஒரு 20ல இருந்து 30 ஆச்சு இம்ப்ரூவ் ஆயிடுங்க. ஆனால் அடுத்த ரீடெஸ்ட்ல அதே கிளைமேட்டாலஜியில் இன்னொரு 40 ஏரியா உங்களுக்கு தெரியாததை கண்டுபிடிச்சிருவீங்க. வாட் இஸ் யூபிஎஸ்சி, கிளாஸ் பார்க்குறது யூபிஎஸ்சி கிடையாது, ரீடிங் இன் புக் யூபிஎஸ்சி கிடையாது. என்ன ரீசன், இது எல்லாமே நார்மல் டெம்ப்ளேட். நாளைக்கு ஒரு ஃப்ரெஷர் வந்தாருன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ண டெம்ப்ளேட். பட் உங்களோட ரீடிங் மெத்தட்,
ரீடிங் ஸ்ட்ராட்டஜி, இண்டிவிஜுவல் ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்குது? ஆக்டிவ் ரீகால்ன்றது தான் உங்களுக்கு எது தெரியலன்றது கண்டுபிடிச்சாச்சு, அதை படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் மற்றவங்களோட நீங்கள் வேறுபடுறீங்க. ரெண்டாவது, டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாப்டருக்குள்ள எத்தனை வீக் ஏரியாஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. இது உங்களோட ஏரியா. இந்த ரெண்டுத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுறது தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதை பொறுமையாக ஓரளவுக்கு மாறும். சில பேர் ஒரு டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் ஆடுவாங்க, சில பேர் 2 டெஸ்ட்ல இம்ப்ரூவ் ஆடுவாங்க, சில பேர் 5 டெஸ்ட் ஆகும். பட் எப்படி இருந்தாலும் ஒரு சாப்டரை நீங்கள் 5 தடவை ஒரு 5 டைம்ஸ் ரீடெஸ்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் தப்பான ஏரியாஸ் இருக்குல்ல, அதை லிஸ்ட் பண்ணி படிச்சுட்டே இருக்கீங்க வச்சுக்கோங்க. அப்போ அந்த சாப்டரில் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்க முடியாது. சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் எதெல்லாம் தப்பு பண்ணீங்களோ தப்பான ஏரியாஸ் தான் திருப்பி கேட்பாங்க தவிர புதுசாக கேட்க முடியாது. அப்படியே கேட்டாலும் 2 பாயிண்ட் தான். ஸோ வாட் இஸ் கன்க்ளூஷன்? ஈவன் யூ ஆர் சோ வீக்கஸ்ட், படிக்கிறதுல ரொம்ப வீக்காக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தவங்க போட்டி போட போறீங்கன்னா அவங்களும் நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்றதான். இதான் விஷயமே. ஒரு டாப்பருக்கு ஒரு 10 பிளேஸ் வீக்கராக இருப்பார், நீங்கள் ஒரு 50 பிளேஸ் வீக்கராக இருப்பீங்க. அப்போ அவர் 2 தடவை ரிவிஷன் பண்ணணும்னா நீங்கள் ஒரு 5 ரிவிஷன் பண்ணணும். அப்போ நம்மளோட வீக்கஸ்ட் ஏரியா எதுவுமே தெரியாமல் படிச்சுட்டே இருக்கோம்னா மார்க் அதை தாண்டி வராது. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போகிறவங்களும் சரி, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் ஆரம்பிக்கிறீங்களா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல டெய்லி போர்ஷன்ஸை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவ் ரீகால் பண்ணுங்க. ஆக்டிவ் ரீகால் தான் உங்களுக்கு எதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு தெரியும். அதை பொறுத்து அடுத்த நாள் மெத்தட் ஆஃப் ரீடிங் உங்களுக்கு மாறும். அது ஃபர்ஸ்ட் டேலேருந்து பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், டெஸ்ட் எழுதுக்கப்புறம் உங்களை தப்பான ஏரியாஸ்லாம் லிஸ்ட் பண்ணிக்கிறீங்களே, அந்த ஏரியாஸில் கரெக்ட் வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வச்சுக்கலாம். அப்போ இந்தியாவோட எல்லா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்? லிஸ்ட் பண்ணி மெமரி பண்ணி ஆகணும். நான் கான்செப்ட் மட்டும் தான் படிப்பேன்னா ஒர்க் அவுட் ஆகாது. திஸ் இஸ் யூபிஎஸ்சி. உங்களோட கம்ஃபர்டபிள் வெளியே வாங்க. எனக்கு எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியாவோ அங்கேயே தான் இருப்பேன்னா உங்கள் மார்க் அதுக்கு மேலே வராது. ஏன்னா உங்களோட பொட்டன்ஷியலுக்கு அவுட் ஆஃப் 100 கொஸ்டினுக்கு ஒரு 30 கொஸ்டின் கரெக்டாக வாங்கிட்டீங்க, 40 கரெக்டாக வாங்கிட்டீங்க. இப்போ அதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் வழக்கமாக பண்ணுற கம்ஃபர்டபுள் இருக்குல்ல, அதுல இருந்து எக்ஸ்ட்ரா செலக்ஷன் பண்ணணும். அந்த 2 விஷயம் தான் பார்த்துருக்கோம் கரெக்டா. ஸோ எஃபெக்டிவ் ரிவிஷன் பிளஸ் ஃபைண்டிங் யுவர் ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ், உங்களோட வீக் ஏரியாஸ் இது 2 கண்டுபிடிக்க உங்களோட மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாப் லெவலில் போகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும்.